கடற்கரை சொல்கிறது ஒரு மனிதன் கதையை, அலைகள் சாட்சி சொல்லும் அவன் வாழ்க்கை விதியை. வெயிலும் ஊர் வழியாக நம்ம வலை இழக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். காற்றும் புயலும் அஞ்சாமல் நின்றவன் மீனவனின் உயிரும் இரவு கருமையிலும். நம்ம இந்த மாதிரி வலை இழக்கிறதுக்கு முன்னாடியே வலையில் எல்லாமே தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கிடுவோம் ஒரு வாட்டி. ஏன்னா நம்ம வலை இழக்கும்போது ரன்னிங்கில் விளையிட்டு இருப்போம். அப்போ அந்த நேரத்தில் எதுவும் குளிக்கிட்டு எதிர மாட்டி சிக்கிட்டு அப்படின்னா நமக்கு கஷ்டம்தான். இப்போ நான் தாக்குற இந்த கயிறு தான் நம்ம கொடி. நம்ம ஒரு வலைக்கு அப்புறம் அந்த கொடி வரும். இந்த கொடி தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு செட்டுக்கு முன்னாடி ஒரு கொடி போடுவோம், பின்னாடி ஒரு கொடி போடுவோம்ல, அதில் ஃபஸ்ட்டு கொடி இது. நம்ம வெளியே தொட்டா போட்டாச்சு. தொட்டா போட்டு முதல் செட்டு இலைய காமிச்சாச்சு. காற்றில் வலைகள் பேசும், விழியிலே கனவுகள் தொலைவில் தேடும், கையில் உழைப்பு நெஞ்சிலே நம்பிக்கை, கடலோடு போராடும் உயிரின் அமைதி. சூரியன் எழுந்தால் படகு தூரம் செல்லும், சின்ன சின்ன அலைகள் கூட சாட்சி சொல்லும், வீழ்ந்தாலும் எழுவேன் அவன் சத்தியம் விட்டு விட மாட்டேன், அதுவே தத்துவம். குடும்பம் காத்திட உயிரை பணயம், கடலில் ஒவ்வொரு நாள் ஒரு புதிய யுத்தம். இப்போ நம்ம 2வது செட் விளையிட்டு இருக்கோம். இந்த கடலை பொறுத்த வரைக்குமே டீப் சீ ஃபிஷர்மேன் நாங்கள். இந்த கடலில் ஒரு வருஷத்தில் பாதி நாள் இல்லை 3/4 நாள் நாங்கள் கடலில் தான் கிடப்போம். இந்த மாதிரி கடலே தங்கி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதுவும் கஷ்டம்தான். இந்த வலை இழக்கிறோம்ல, இதுவும் கஷ்டம்தான். இங்கே கடலில் சர்வே பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எதுவுமே ஸ்டார்டிங் தானே கஷ்டம். எல்லாமே கொஞ்சம் பழகிட்டு, கொஞ்சம் நிறைய பழகிட்டு, அதனால் ஒன்றும் தெரியல. ஆனால் நமக்கும் சில பல ஆசைகள்லாம் இருக்கத்தானே செய்யும். அதுலேயும் நம்ம வயசுக்கு, என் வயசு 20, ஆனால் நம்ம வயசுக்கு நிறைய இதெல்லாம் இருக்கும். ஏன்னா மற்ற பசங்களை மாதிரி நம்மளும் வெளியே சுற்றிக்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஆசை இருக்கும். ஆனால் நம்ம உழைப்புன்னு ஒன்று அமைஞ்சிட்டு, அதனால் அது இல்லாமல் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வயசில் தான் உழைக்க முடியும்னு. எது எப்படியோ, ஆனால் நம்ம வாழ்வு இங்கேன்னு அமைஞ்சிட்டு இதுவும் நல்லா தாங்க இருக்கும். வருஷத்தில் ஒரு பாதி நாள் கரெக்டாக அந்த போட் ஸ்ட்ரைக் 2 மந்த் இருக்கும். அதான் ரெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அது போக நமக்கு இந்த கடலில் நம்ம ஊரில் இந்த ஷிஃப்ட்டு ராங்கு அதுவும் நிறைய அப்படி பார்த்தாலும் அது 1 மாதம் வந்துடும். ஒரு 3 மாதம் ரெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் 9 மாதம் நம்ம கடலில் தான். ஆனால் கடல்லே இருக்கிறனால கொஞ்சம் போர் அடிக்குன்னு சொல்லலாம். போக என்ன தெரியல வெறுத்ததோட அதான் கொஞ்சம் புதுசாக கொஞ்சம் டஃப்பான விஷயங்கள்லாம் கொண்டு வரலான்னு நினச்சேன். மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, நம்ம கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டு அதான் கொஞ்சம் டஃப்பான விஷயங்கள்லாம் கொண்டு வரணும்னு நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுத்துருக்கோம். அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் சொல்கிறேன். எனிவே இந்த கெட்டப்பில் இறக்கி வச்சா அடுத்த செட்டு நம்ம இழக்க வேண்டியதான். அடுத்த செட்டு அந்த பையன் இழக்க போகிறாங்க. அம்மாவுக்கு நமக்கு அடுத்த செட்டு வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஃபிஷரி வந்தான் எங்கள் தங்கம். தோல்விகள் வந்தாலும் துணிந்து நிற்கும் வீரன், அன்பை மறுக்கும் வீரன் தீரன். Never give up.
கடலும் சாட்சி கடலும் சாட்சி அவன் தொழிலும் இன்னும் தொடரும். ஆமா கடல் கரை சொல்கிறது ஒரு மனிதன் கதையை, அலைகள் சாட்சி சொல்லும் அவன் வாழ்க்கை விதியை. வெயிலும் மழையும் காற்றும் புயலும் அஞ்சாமல் நின்றவன் மீனவனின் உயிரும். இரவு கருமையிலும் நட்சத்திரம் பாதையும் படகு ஓட்டும் கைகள் நம்பிக்கையின் காவியம். கடல் தாம் பள்ளி வாழ்க்கை தாம் பாடம், அதிலே எழுதியவன் தைரியத்தின் வேதம். கடலாலை அடித்தாலும் கலங்காத சிங்கம் எம்கேதி அழும் பிஷை இவன் தான் எங்கள் தங்க. தோல்விகள் வந்தாலும் துணிந்து நிற்கும் வீரன், திருக்குறள் சொல்லும் வழியில் வாழ்ந்திடும் தீரன். never give up, இதுவே அவன் பாதை. நம்புக்கு பேசும் ஒவ்வொரு வார்த்தை. விடியற் கால காற்றில் வலைகள் பேசும், விழியிலே கனவுகள் தொலைவில் தேடும். கையில் உழைப்பு நெஞ்சிலே நம்பிக்கை, கடலோடு போராடும் உயிரின் அமைதி. சூரியன் எழுந்தால் படகு தூரம் செல்லும், சின்ன சின்ன அலைகள் கூட சாட்சி சொல்லும். வீழ்ந்தாலும் எழுவேன் அவன் சத்தியம், விட்டுவிட மாட்டேன் அதுவே தத்துவம். குடும்பம் காத்திட உயிரை பணயம், கடலில் ஒவ்வொரு நாள் ஒரு புதிய அர்த்தம். காற்று கத்தினாலும் மழை கொட்டினாலும் மனசு மட்டும் சாயாது முன் செல்லும். நலடியார் சொல்லும் மரம் நெஞ்சிலே தீபம், அன்பால் வெல்லும் மனிதன் அதுவே சீலம். பணம் இல்லை என்றாலும் மனம்தான் செல்வம், பசி கண்டவனுக்கு பகிர்ந்திடும் முழுரம். கடலுக்கு எல்லை இல்லை, கனவுக்கும் இல்லை, வாழ்க்கைக்கு சோதனை என்றுமே குறையாதுதானே. காணால் அவன் கண்ணில் பெய் வென்றாலில்லை, தோற்றாலும் சிரிக்கும் மனமுடையாதுதானே. வலை வீசும் போது விதி வீசும் சோதனை, மீன் வரும் நாளில் சிரிக்கும் குடும்பம் தினம். கிடைக்காத நாளில் அமைதியாக நிற்பான், அடுத்த விடியலில் மீண்டும் கடல் செல்வான். நிலவு மட்டும் தோழன், இரவில் வழிகாட்டும், அலை மட்டும் நண்பன், கதைகள் சொல்லிக் கொடும். புயல் வந்து பட்டியலும் கைவிட மாட்டான், படகு தவீர் என்று முன் போய் நிற்பான். கடல் அலை அடித்தாலும் கலங்காத சிங்கம் எம்கேதி அழும் பிஷை வந்தான் எங்கள் தங்கம். தோல்விகள் வந்தாலும் துணிந்து நிற்கும் வேடம், நெருக்குள் வழியில் வாழ்ந்திடும் பீரிம்பு படிரும். திரும்பி போய் அவன் பாடை நம்பிக்கைத்தால் சும்மா ஒரு வார்த்தை. கையில் கேமரா கண்களில் உலகம், கடல் கதைகளை சொல்வான் மக்களின் மனம். வீடியோவாய் பிடித்து வாழ்க்கை பேசும், சிரிப்போடு பகிர்ந்தால் உலகம் கேடும். மீனவன் மட்டுமல்ல கதைகளின் ராஜா, அவனின் பயணம் அமை கருப்பும் வழிகாட்டா. கடலில் உழைத்து உலகம் காண்பான், உண்மை சொன்னால் மக்கள் நேசிப்பார். அன்புதான் செல்வம், உழைப்பு தான் தெய்வம், அறம் தான் வழி, உண்மை தான் ஆயுதம். இரும்பு போல மனம், கடல் போல கனவு, அவனின் வாழ்க்கை பாடலாய் நினைவு. காற்றின் சத்தம் கூட அவனுக்கு இசை. அடுத்து நம்ம செட்டு நம்ம தான் அடுத்து இழக்கிறோம். நம்ம இந்த கடல்ல இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டோம். கடல் சொல்லிக் கொடுக்குதுன்னா ஆமாம், நிறையவே அனுபவங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமானது. சில டைம் கொஞ்சம் ஏன்டா கடலுக்கு வந்தோங்கிற மாதிரி இருக்கும், சில டைம் என்ன வியூவில் அப்படி தான் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். சில டைம் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் நடக்கும், என்ன இது எப்பட்றா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். நிறைய பார்த்துருக்கேன், ஆனால் நம்மளுக்கு இதெல்லாம் பத்தாது. இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், நிறைய புது விஷயங்களை இப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கான வாய்ப்பு அமையுமே தெரில. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம டைமிங் வருஷத்தில் 3/4 நாள் கடல்லே வருது. நம்ம கரையை இருந்ததை கற்றுக்கலாம்னு பார்த்தாலும் நம்மளால் வாய்ப்பு கஷ்டம்தான். நம்ம கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணலாம்ல. கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான முயற்சி ஒன்று எடுப்பேன். அது வரைக்கும் கொஞ்சம் நீங்களும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா பார்க்குற ஆடியன்ஸு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் அடுத்து நான் எவ்வளோ தூரம் போகிறேன், என்ன செய்ய போகிறேன் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம்.
அதுவும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஃபார் யுவர் சப்போர்ட், அவ்வளோதான். அதான் நம்ம இறக்குறது மட்டும்தான் கொஞ்சம் கேமரா ஷேக் ஆகிட்டு, ஸ்டெபிலிட்டி, வேறு ஒன்றும் இல்லை. பார்த்துக்கலாம். நாளையிலேருந்து அந்த வியூ பாயிண்ட்டை கொஞ்சம் மாற்றிட்டேன். அது நாளைக்கு தான் வியூ பாயிண்ட்டை மாற்றிருக்கேன்னா இன்றைக்கி ஒரு நாள் இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நட்சத்திரம் வழி காட்ட எங்க நம்பிக்கை சுக்கான ஊட்ட கடல் வாசம் ஒரு சொன்ன திசை பாசம் தாப்பாய விரிச்சோம் தங்க மீன வலைக்குள்ள குறி வச்சோம் ஒத்த மரம் இல்ல நிழலும் இல்ல கடல் தாய தவிர உறவும் இல்ல சாப்பாடுவான் பாடுள்ள வஞ்சரம் வரும் வாவல் வரும் வலைய அறுக்க சுறாவும் வரும் நடுக்கடலில் மழை அடிச்சாயே மரம்பு எல்லாம் வெடிச்சு நிற்கும் ஒரு பக்கம் பசி வயிறு மறுபக்கம் முசத்தம் தங்கும் நைலான் கயிறு வலையே நான் சந்தோஷம் இல்லாட்டி வாழ்க்கையே ஒரு கதி மோடச்சம் சாய் பாருவான் பாரு உள்ள சரளவன் 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 ஏவாயே லப்பையோ வலையே இடு கோடத்தோடு ஏவாயே லப்பையோ gathered silver money ஈழடா மேலே சாய் பாருவான் பாரு உள்ள சரணுவான் 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 முடியுமா? உப்பு காத்து உசுர உரசினாங்க ஒசரம் போறோம் அலைய பிரிச்சு ஆயிரம் கண்ணு கிள்ளு வளையாது ஆழ்கடலோட பட்டு சேலை வீசு வலை இழுடா மேல எம் ராசா வருவான் பாரு உள்ள சரதும் வழி காட்ட எங்க நம்பிக்கை தான் சுக்கான ஊட்ட 30 நாள் கடல் வாசம் எங்க முன்னோரு சொன்ன திசை பாசம் தார்பாய விரிச்சோம் அந்த தங்க மீனை வலைக்குள்ள குறி வச்சோம் ஒத்த மரம் இல்ல
ஏலோ ஏலப்பா ஏலோ Deep say, yeah, aye, yeah. Bay of Bengal vibes, young Deep say, let's go once, yeah. Video muna sendiri when alarm illa bro. I wake up before dawn, don't need for alarm bro. Both sound be the maram, that's my daily flow. Kada lama ko pidra ng killer ko rin call. Kailan net man nasula hope na fear at all. Apa soli kudu tabay me follow panu restraint. Siku respect kudu tasi kudu kumrate. School bags ila ropes scars on my hand. Google map ila, stars ta my plan. Google map ila, stars ta my plan. No kulang na alive, be a less behind. This the fisherman life, no disguise. Sunlight, sweat, moonlight eyes. We go dance by the vibe, dancing with the waves. Yeah, fisherman life. There's that fisherman life. Big say guy, Tamil blood, English mind. Kadal kulanana life. I am alive inside the fisherman life. Don't disguise. Saga my sweat, moonlight eyes. Wave of the dance, panumbai. The vibe of dancing with the waves. Yeah, fisherman life. Engine sound beat drop night full dark. Torchlight pola na chatir I'm spark. Mala podre slow, patience is key. Fast money illa, trust in the sea. Friends that I'm city la chase panum fame nan waves kuda daily play panum game get go na balam dreams to nagala. See teach panum lesson school la so la la la. Fisherman life, deep sea grind. Tamil blood, English mind. Kadal kulanana life. I am alive inside the fisherman life. No disguise, sunrise sweat, moonlight eyes. Wave on a dance, panumbai. The vibe of dancing with the waves. I'm silent mode, prayer down jacket, faith down boat. Return agumbadu show light bright. I'm a faceless smile, that's my highlight. It's the fisherman life. ஒரு வழியாக வலையிலாக்கிட்டு நம்ம பேக்சூட் பட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். நான் சொன்ன மாதிரி இந்த கடலில் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது. ஆனால் நம்ம அதை ஓவர் கம் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பிளான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபியூச்சரில் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச். அது போக நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி கடலில் இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா உங்களை பார்த்தாலே தெரியும், இந்த கடல் சுற்றி கடலுக்குள்ளே என்னென்ன இருக்குது ஒன்றுமே தெரியாது. எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் நிலாவில் கூட ஏதோ 33 யூரோ என்னமோ போயிட்டாங்களாம். பூமியோட அளத்துன்னு யாரும் பார்க்கவே இல்லை, கடலோட அளத்தை. அதனால் கொஞ்சம் பெருமையாக இருக்கும். இவ்வளோ ஆபத்தான இடத்துல நம்ம கற்று நிற்க பார்த்தீங்களா, அதான் கதையே. அவ்வளோதான். எனவே நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும்